சமீபத்தில் வெளியிடப்பட்ட தொல்பொருள் ஆலோசனை குழு தொடர்பான வர்த்தமானி பலரின் கவனத்தை ஈர்த்தது. ஏனெனில் அந்த குழுவில் தமிழ் முஸ்லிம் சமூகத்தினரும் பெண்களும் இடம்பெறவில்லை. ஒரு சாதாரண அறிவிப்பாக தோன்றிய இந்த வர்த்தமானி உண்மையில் நாட்டின் பாகுபாடு நிரம்பிய பழைய மனநிலையின் பிரதிபலிப்பாக மாறியது. இது நிர்வாக பிழை மட்டுமல்ல, சமூக நியாயத்தின் குறைபாடாகவும் பலர் விமர்சித்தனர். ஆனால் நேற்று அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசவின் அறிவிப்பு அந்த மனநிலையை முறியடிக்கும் வகையில் இருந்தது. அவர் தெரிவித்தார், தொல்பொருள் ஆலோசனை குழுவில் தமிழ், முஸ்லிம் மற்றும் பெண்களை சேர்த்துள்ளோம். திருத்திய வர்த்தமானி விரைவில் வெளிவரும். இந்த அறிவிப்பு ஒரு புதிய அரசியல் பண்பாட்டின் பிரதிபலிப்பு. ஏனெனில் இது பங்கு பெறல் என்ற சொல்லுக்கு உயிர் கொடுக்கிறது. இது வெறும் பிரதிநிதித்துவம் அல்ல, சமூக நியாயத்தின் தொடக்கம். ஒரு தேசிய குழு என்றால் அதனை தலைமை தாங்க வேண்டியதும் அதில் அங்கம் வகிக்க வேண்டியதும் குறித்த துறையின் சிறந்த நிபுணர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் பல தசாப்தங்களாக நாட்டில் நிலைத்திருந்த இன, மத, பாலின பாகுபாடு திறமையான பலரின் வாய்ப்புகளை தடுத்து வந்தது. இன்று அந்த பிழையை சீர் செய்யும் முயற்சி தொடங்கியுள்ளது. அதுதான் உண்மையான அரசியல் முன்னேற்றத்தின் அடையாளம். அத்தோடு பாராளுமன்ற விவாதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அஸ்லம் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரனுக்கு பதிலாக கூறிய கருத்து குறிப்பிடத்தக்கது. அவர் சுட்டிக்காட்டினார், பல தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் தங்கள் சமூக பிரச்சனைகளை மட்டுமே வலிந்து முன்னிலைப்படுத்துகின்றன. ஆனால் அவர்கள் தேசிய திட்டங்களை நாட்டின் எல்லைகளுக்குள்ளும் இனங்களுக்குள்ளும் பிரித்து பார்க்கின்றனர். உண்மையில் இந்த அணுகுமுறைதான் சமூக ஒற்றுமைக்கு மிகப்பெரிய தடையாக உள்ளது. இது சிங்கள சமூகத்தில் விமல் வீரவன்ச மற்றும் உதயகம்மன் பில போன்றோர் மேற்கொள்ளும் பிரிவினை அரசியலுக்கு ஒத்த வடிவமே. இந்த நிலைக்கு ஒரு தீர்வாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தம் 2026 பட்ஜெட் உரையில் வலியுறுத்தினார். மீண்டும் இனவாதத்திற்கும் மதவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் இடமில்லை என்று. இந்த வாக்கியம் ஒரு அரசியல் அறிவிப்பு அல்ல, இது ஒரு புதிய சமூக ஒப்பந்தத்தின் அடித்தளம். அவர் எதிர்க்கட்சியில் இருந்த காலத்திலிருந்தே இந்த நெறியை கைவிடாமல் இப்போது ஆட்சியில் இருந்தும் அதே நேர்மையை தொடர்ந்து நடத்துகிறார். இது ஒரே ஒரு குழுவின் திருத்தம் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் சிந்தனை மாறும் தருணம். நாம் இனத்தாலும் மதத்தாலும் பாலினத்தாலும் மக்களை மதிப்பிடாமல் அவர்களின் திறமையாலும் அர்ப்பணிப்பாலும் அளவிடும் பண்பாட்டுக்கு செல்ல வேண்டும். ஒரு நாள் இந்த நாட்டில் எந்த பதவியிலும் நியமனம் செய்யும் போது இவர் தமிழ், இவர் முஸ்லிம், இவர் பெண் என்ற அடையாளங்கள் யாருக்கும் தேவையில்லாத நிலை வர வேண்டும். அப்போதுதான் நம் ஜனநாயகம் முழுமையடையும். அப்போதுதான் நம் சமூகத்தை உண்மையில் நாகரிகமானது என்று சொல்ல முடியும். இன்று தொல்பொருள் ஆலோசனை குழுவில் சேர்க்கப்படும் ஒரு தமிழ் நிபுணர், ஒரு முஸ்லிம் ஆராய்ச்சியாளர், ஒரு பெண் சமூக விஞ்ஞானி, இவர்கள் ஒவ்வொருவரும் நம் வரலாற்றின் புதிய பக்கத்தை எழுதப் போகிறார்கள். அவர்கள் முறைமைசார் அநீதிகளை அகற்றி எல்லா சமூகங்களிலும் உள்ள திறமையானவர்களை அடையாளம் காணும் இன்க்ளூசிவ் பொறிமுறையை உருவாக்க வேண்டும் என்பதே எமது அவா. அடையாளங்களுக்காக அல்லாது திறமைகளுக்காக மதிப்பை தரும் சமூக அரசியலே இலங்கைக்கான சிறந்த எதிர்காலத்தினை கட்டி எழுப்புவதற்கான சிறந்த வழி